தமிழக சட்டசபை தேர்தலில் பெற்ற வெற்றியை தொடர்ந்து வாழ்த்துக்களை பெறுவதற்காகவும் இந்த வெற்றி செய்தியை தனது பெற்றோரிடம் தெரிவிப்பதற்காகவும் தாவேகா தலைவர் விஜய் சென்னை அடையாறில் உள்ள தனது பெற்றோர் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். பெற்றோரை சந்தித்து நேரில் ஆசை பெறுவதற்காக அவர் தற்போது அடையார் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரது பெற்றோரிடம் ஆசி பெற்ற பின்பு நேராக சென்னை லயோலா கல்லூரிக்கு சென்று பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றமைக்கான அந்த சான்றிதழ் பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. அவரது வருகையொட்டி இந்த செய்தியை அறிந்த ரசிகர்கள் அடையாறு பகுதியில் ஏராளமானோர் கூடியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், விவரங்கள். வணக்கம் தோழன். தாவேக தலைவரும் வருங்கால முதல்வருமான குறிப்பாக விஜய் அவர்கள் தன்னுடைய பெற்றோரை சந்தித்து வருகிறார். அவர் முதல்வருக்கான எது போன்ற போட்டோக்கள் வழங்கப்படுமோ அதே போட்டோக்கள் அடிப்படையில தான் அவர் வழிநடுக அவருக்கு வானதி வந்தது பார்க்க முடியுது. காவல்துறை முழு பாதுகாப்போடு தன்னுடைய பெற்றோரை சந்தித்து அடியார்களுடைய பெற்றோரை சந்தித்து ஆசை பெற்று வருகிறார். மிக முக்கியமாக யாரும் எதிர்பார்க்காத ஒன்றை நிகழ்த்தி காட்டுகிறேன் சொல்ல வேண்டும். 107 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக 73 வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக அதிமுக 50 இடங்கள், இன்னும் பல இடங்கள வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற காட்சி கூட பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் குறிப்பாக ஆட்சி அமைக்கணும் 118 இடங்கள் தேவைப்படுகிறது. தாவேகா எப்படி ஆட்சி அமைக்கும், மைனாரிட்டி கவர்மெண்டாக இருந்தாலும் கூட யாரை கூட்டணிக்கு அழைக்கும் என்று எதிர்பார்க்க கூடியிருக்கிறது. இருந்த போதிலும் கூட தற்சமயம் ராகுல் காந்தி தொலைபேசி வாயிலாக விஜயுடன் பேசியிருக்கிறார். குறிப்பாக திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் யாரேனும் தாவேகாவிடம் செல்வார்களா என்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. இருந்த போதும் மறைமுகமான பேச்சுவார்த்தை பல்வேறு நடத்தி வருவதாக கூட ஒரு தகவல் வெளியான வந்தாலும் இருக்கிறது. இருந்த போதிலும் தற்சமயம் தன்னுடைய பெற்றோருடன் ஆசை பெறுவதற்காக வந்திருக்கிறார். ஏன்னா காலையிலிருந்தே தன்னுடைய தந்தை சந்திக்க சமூக வலைதளங்கள்ல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பார்க்க முடியுது. நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று என்ற அடிப்படை கொண்டு தன்னுடைய மகிழ்ச்சி குடும்பத்துடன் மகிழ்ச்சி வெளிப்படுத்தார். உற்சாகத்துடன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தது கூட நம்மால பார்க்க முடியுது. தற்சமயம் அவருடைய தந்தை அடையார் இல்லத்திலிருந்து அவர் மக்களை சந்தித்து வழக்கம் செய்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். தொண்டர்கள் ஏராளமானோர் அவர் தந்தை இல்லத்திற்கு முன்பாக குவிந்திருக்கிறார். அந்த காட்சி நீங்க பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் அடுத்தது லயோலா கல்லூரியில் கூடிய அவர் பெரம்பூர் தொகுதிக்கான வெற்றி பெற்ற சான்றிதழை பெற செல்ல இருக்கிறார். அடுத்தது என்னவாக நடக்கும் ஒரு கேள்வி எழுதலையில தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் யாரு லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற முழு தகவல்களை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி கவர்னர் அலுவலகத்துக்கு, அதாவது ஆளுநர் அலுவலகத்திற்கு நாளை அனுப்ப எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு பதவியேற்பு யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என கோருவார்கள் என்ற சூழலும் அமையும். அதுக்கு முன்பாக இப்போது காபந்து முதல்வராக இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக வந்திருக்கக்கூடிய திமுக தலைவரும் முன்னாள் காபந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார். அதை கொடுத்த பிறகே குறிப்பாக அடுத்தடுத்து தாவேகா தரப்பில அந்த மெஜாரிட்டியான கூட்டணி அமைத்த பிறகு பதவியேற்புக்கான ஆட்சி கோர வேண்டும் என்ற அடிப்படையில் கோருவா எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பொழுதும் அரசு மே 13ஆம் தேதிக்குள்ள இந்த அரசு முதல்வரின் பதவிக்கால முடிவுடன் இல்லை. அதுக்கு முன்பாக ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும். அமைச்சருடைய லிஸ்டை கொடுக்க வேண்டும் என்ற சூழல் இருக்கிறது. இதற்கு இடையில் தான் தாவேகா தலைவர் எது போன்ற சூழலில் ஆலோசனை மேற்கொள்ள போகிறார் என்ற எதிர்பார்ப்புக்கு இடையில தன்னுடைய பெற்றோரை சந்தித்து ஆசை பெற்ற நிகழ்ச்சியை காட்சியை நீங்க பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தொடர்ந்து அரசியலில் வர வேண்டும், அரசியல் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்பது விஜய்க்கு வருவதற்கு முன்பாகவே அவர் தந்தையார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஊடகத்தில் வெளிப்படுத்தியது பார்க்க முடியுது. அப்போது கூட அதற்கு அதிர்ச்சி தெரிவித்து விஜயும் அவர் தந்தையும் இடையில கூட பேசாமல் இருந்தார்கள். ஒரே எந்த நிகழ்ச்சியில் கூட கலந்து கொள்ள சூழல் கூட பார்க்க முடியுது. என் தந்தையின் கருத்தாகவே பார்க்க முடியும். அதுக்கு நான் என்றும் ஒற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து கூட பதிவு செய்தார். இருந்த போதிலும் அரசியலுக்கு வருவதாக அறிவிப்பு வெளியிட்ட பிறகு தந்தையார் மகிழ்ச்சி வெளிப்படுத்தியது கூட பார்க்க முடியும். இந்த போதும் இந்த மாபெரும் வெற்றியை சாத்தியமாப்பார் என்ற எதிர்பார்ப்பு என்பது இழவில்லை. இருந்த போது வெற்றியை சாத்தியமாக்கி இருக்கிறார். அந்த அடிப்படையில் தன் பெற்றோரை சந்தித்து ஆசை பெற்று வருகிறார். மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அர்னேஷ், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.